புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். மது பழக்கம் உயிருக்கு கேடு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். யாரா நீ? கிரண், சஞ்சய், கிரண், சஞ்சய், டேய்
கிரண் சஞ்சய் கிரண் கிரண் சஞ்சய் 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 இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா ஹாய் இல்ல? மது என்ன இவ்வளவு அசிங்கமா சரி அழகாயிட்ட நீதான் பிளான் பண்ணியா? ஹேய் கண்டுபிடிச்சிட்டியா? செம்ம இன்டெலிஜென்ட் பாணி. அவளுக்கு கம்பெனி இல்லனா நாம தனியா இருக்க முடியாதுல்ல. போறது வெளியூரு, அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்ல. என்ன ரொமான்ஸ் இங்கேவா? வாடா. ஓகே. By the way, Kiran, she is my friend Pravalika. ஓ ஹாய் Hi. பிரவாலிகா. பிரவாலிகான்னு பேர் வச்சவங்க எப்பவுமே முன் இருப்பாங்க. ஆனா கண்ணாலேயே பேசுவாங்க. பார்க்க சுமாரா இருந்தாலும் சூப்பரா சிரிப்பாங்களாம். Sorry. என் பேர் பிறந்தப்ப வச்சது கிடையாது. நடுவுல நானே மாத்தி வச்சுக்கிட்டேன். அப்ப சின்ன வயசுல என்ன பேர் வச்சாங்க? மறந்துட்டேன். எப்படி மறந்தீங்க? தெரியல. அப்ப சின்ன பொண்ணா இருந்தல்ல, அதான் மறந்துட்டேன். ஆக்சுவலா நான் கூட கிரண்கிற என்னோட பேரை மாத்திட்டு சந்தோஷம் வைக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கேன்ல. வாவ் சூப்பர். ஓ தேங்க் யூ தேங்க் யூ. நான் சொன்னது லொகேஷன் சூப்பர்னு. இது ஜஸ்ட் ஃபாரஸ்ட் தான். இன்னும் கொஞ்சம் உள்ள போனா அங்க நிறைய சூப்பரான இடம்லாம் இருக்கு.
வாங்க வாங்க. నేను கௌரி అండి. నేను இங்கதான் வேலை செய்யறேன். தாத்தா சொன்னாரு நீங்க வருவீங்கன்னு. உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க. உங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் தொந்தரவும் இருக்காது. నేను వంట బాగా చేస్తానండి. நான் சமையல் நல்லா செய்வேன்னு சொல்ல வந்தேங்க. நீங்க படத்துல வர ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. நீங்க ரொம்ப அழகா சிரிக்கவும் செய்றீங்க. சிரிப்பு கூட அளந்துதான் சிரிப்பா. இப்படி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ற பொண்ணுங்களுக்குள்ள கண்டிப்பா லவ் இருக்குன்னு ஒரு கிரேட் பர்சன் சொல்லியிருக்காரு. யாருடா அந்த கிரேட் பர்சன்? நான்டா. குட் ஜோக். டேய் வாடா போலாம். மது மது சஞ்சய். என்னாச்சு மது? என்ன? யாரோ இருக்காங்க சஞ்சய். நாம தான் இருக்கோம். இல்ல சஞ்சய், இங்க நம்மள தவிர வேற யாரோ இருக்காங்க. அப்படி இருந்தா மவன காலியவன். டேய் யாரா அது? எங்கடா இருக்க? தைரியத்தை வெளியே வாடா. யாரா நீ? ஐயோ, ஏன் தாத்தா? வணக்கம் தம்பி. நான் தான் இங்க வாட்ச்மேனா இருக்கேன். உடம்பு சரியில்லை, அதான் வரல. அதான் பேத்திய அனுப்பிருக்கிறேன். பொழுது போயிருச்சு இல்லைங்கய்யா, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். இன்னும் ஏன் இங்க இருக்கிற? இல்ல தாத்தா, ராத்திரிக்கு சாப்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். இருட்டிடுச்சு இல்லம்மா, ஒண்ணுமா முடிக்கல. ஒன்னு பண்ணுங்க தாத்தா, கௌரி இன்னைக்கு நைட் இங்கே இருக்கட்டுமே, எங்களுக்கும் துணையா இருக்கும். ஆமா தாத்தா, இங்கே இருக்கட்டும். சமைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, பேசுறதுக்கும் தான். அவ அழகா பேசுறா. இங்கே இருக்கட்டுமா தாத்தா? அப்ப இந்த தாத்தாவுக்கு சோறு நீங்களும் இங்கேயே சாப்பிட்டு போங்களேன். சரியா போச்சு. நான் இங்க சாப்பிட்டா அப்புறம் லட்சுமிக்கும் சரசுக்கும் யார் சோறு போடுவா? அது எங்க மாடுங்க. சரிம்மா, நீ இங்கேயே தங்கிடு. நான் காலையில சீக்கிரமா வந்துடு. சரி தாத்தா. வரங்க. சரி வாங்க, நம்ம உள்ள போலாம். சஞ்சய், அப்போ ரோஸ் வச்சது யாரு? நான்தா. நீயா? நான் தான் வச்சேன். இந்த காட்டுல ரோஸா? நம்பிக்கை இல்லையா? சரி வாங்க. பாரு, இப்போ ஓகேவா? எங்க என் குழந்தைய காணா? ஒருவேளை கார்லயே வச்சுட்டானோ? இல்லையே. கிடைச்சிட்டா. டேய் என்னடா இது? டேய் ஒரு பெக் அடிக்கிறியா? பொண்ணுங்களா இருக்காங்கடா இங்க போய். இருக்காங்களா? ஆனா எனக்கு இல்லையே. உனக்கு உன் ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு ஆள் இருக்கா, ஆனா எனக்கு இவன் தான் இருக்கான். செல்லப்பட்டி, நீ என்ஜாய் பண்ணு. ஹரஹர மகாதேவ. சிக்னலே கிடைக்கல.
ரவி, மது, அந்த ரூம்ல என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. மது, ரிலாக்ஸ், கூல். யாரும் இல்ல, பாக்கலாம். மது, ரிலாக்ஸ். சாரி. டேய் என்னடா ஊத்ரா. டேய் என்னன்னு சொல்றா? ஊத்துறா. ஓகே ஓகே கூல் கூல். நான் ஊத்துறேன், டென்ஷன் ஆகாத, அப்புறம் பிபி வந்து செத்துருவேன். வேகமா ஊத்ரா. ஓகே ஓகே. ஏய் மச்சான், என்னாச்சுடா? அவ டார்ச்சர என்னால தாங்க முடியலடா. அவ என் மதுவை விட்டு ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க மாட்டாடா. அவ மேல எனக்கு டவுட் வருது மச்சி. டவுட்டா? என்ன டவுட்ரா? ஒருவேளை அவளா இருப்பாளோ? சும்மாறா. டேய் சிரிக்காதடா. இந்த ஜெனரேஷன் அப்படிதான் இருக்கு, புரிஞ்சுக்க. ஓகே ஓகே கூல் கூல். Have a chicken, good for health. டேய் உன்னை இங்க கூப்பிட்டதே அவளை டைவர்ட் பண்ணதாண்டா. ஆனா நீ இருக்க பாரு. டேய் 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 நடிக்காதடா, ஏதாவது பண்ணுடா. டார்ச்சரா இருக்குடா. ஓகேடா, நாளைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். டேய் இத மட்டும் ஒழுங்கா பண்ணிரு மச்சான், உனக்கு புண்ணியமா போகும்டா. என்ஜாய். Cheers. ஏய் நிறுத்துடா. Cheers. Wow, this is a beautiful place. எவ்வளவு அழகா இருக்குல்ல? Yes. ஆமா ஆமா, இந்த அழகுதான் நம்ம பார்க்க வேண்டாமா? சத்தியமா சாவடிக்கிறல்ல. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, இந்த அழகுதான். சும்மா மனுஷன் எவ்வளவு கண்டுபிடிச்சாலும் இந்த இயற்கை அழகுக்கு முன்னாடி எதுவுமே இல்லல்ல. கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாமா? சீக்கிரம் சீக்கிரம். மது, சஞ்சய், என்ன? மது, Bye Pravalika. Come on, come on. Baba. please stop this. This is too much. Too much இல்ல மது. பயம் போறதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட். மச்சி வண்டியை நிறுத்திடு. ஓகேடா ஓகேடா. நிறுத்து. Come on Pravalika, சீக்கிரம் வா. Come on Pravalika, come on. Come on fast. வா 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 வா. வண்டி எடுத்து. Hey. Come on Pravalika, வா வா வா. வேகமா வா. Run. Bye bye. கிரண், விளையாடுறதுக்கு இது நம்ம ஊர் இல்லடா. காட்டுல அவளை தனியா விட்டு வந்திருக்க. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? சரி சரி, கோவப்படாத. டேய் வண்டியை திருப்புடா. ஹலோ, ஏய் எங்கடி இருக்க? டைம் ஆகுது. டெம்பிளுக்கு வந்திருக்கேன்டி. கேப் மிஸ் ஆயிடுச்சு. இதோ வந்துட்டே இருக்கேன். ஏய் இன்னைக்கு பார்ட்டி தானே, வரும்போது ஓட்கா வாங்கிட்டு வாடி. ஏய் என்ன பேசுற நீ? நான் கோவில்ல இருக்கேன். இதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். ஐ அம் சாரி. ஆட்டோ ஆட்டோ வருமா? ஒண்ணும் இல்ல. எங்க போன சொல்லுமா? ஹலோ ஹலோ, ஆதார் நீ பாத்து போற.
ஹலோ ஆமா ஆமா சிட்டி பஸ்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் போன். மர்டர் நடந்துச்சு சார். நீ பாத்தியா? அது பிரவாலிகா சார். நீதான் பிரவலிகாவா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வீட்டுக்கு போணும். ப்ளீஸ் கேப் அரேஞ்ச் பண்ணு. ஓகே ஓகே கூல். நான் அரேஞ்ச் நைட் 11 மணிக்கு மேல சிசி கேமரா வர்க் ஆகல சார். வாட்ச்மேன் சார். வணக்கம் சார். என் வீட்டு மேல எப்போதும் ஒரு கண்ணு வை. ஒரு கண்ணு என்ன சார், 2 கண்ணு வச்சுக்கிறேன். பார்த்து ஏதாவது. இந்தா. தேங்க்யூ சார். வெளியே பார்த்தா வாசனையா இருக்கானுங்க, உள்ள பார்த்தா நாறுது.
கனவா? இதையே நினைச்சு இன்னும் எவ்வளவு நாள் பயப்பட போறியோ தெரியல. நீ பயந்து போனதால தான் நான் ஏறும் விட்டு உன் கூட இருக்கேன். ஆனா நீ பாரு, கம் ஆன் பிரவி, சேஞ்ச் யுவர்செல்ஃப். இப்படி நீ எதை பார்த்தாலும் பயந்துட்டே இருந்தா சொசைட்டில வாழ முடியாது. லைஃப்ல பார்க்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. சரி, ஜாகிங் வரியா? ரிலாக்ஸா இருக்கும். சரி, போயிட்டு வரேன். கதவு பூட்டிக்கோ. ஹாய், குட் மார்னிங். ஹாய். ஏன் லேட்? Hey, I'm not late. See, still alive. ஆமா, எங்களை சாவடிக்கிறதுக்கு. What do you mean? என்ன ராஷிங்கறியா? Okay, bye. Hey, மது நில்லு மது. மது, நான் சொல்றத கேளு மது. ப்ளீஸ் மது. நீ ராட்சசி இல்ல. என்னோட ராக் செக்ஸிடி. என்னோட அழகான ராட்சசி. ஐயோ, நீயும் ஏண்டா காலையிலே ராட்சசி பேய்ன்னு? நைட்டு தான் இதே மாதிரி பேசி அவ தூங்க விடாம பண்றா. இப்போ நீ வேற. ஓ, பிரவலிகாவா? இப்ப புரியுது. இந்த கோபம் என் மேல இல்ல, பிரவலிகா மேல. சச்சா, கோவமா? அவ மேலயா? பிரவி மேல யாருக்குமே கோவம் வராது. ஏன்னா அவ கோவம் வர மாதிரி யார்கிட்டயுமே நடந்துக்க மாட்டா. அவளுக்கு யாருமே இல்லடா. நான் அவளுக்கு ஃப்ரெண்ட் ஆறதுக்கு முன்னாடியே அவளோட அம்மா இறந்துட்டாங்க. ரீசெண்டா அந்த ஆபீஸ்ல கொலீக் டெட் பாடியை பார்த்து அவ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா. அவளையும் ஜாகிங் கூப்பிட வேண்டியது தானே? அவளுக்கு ரிலாக்ஸேஷனா? அவளுக்கு டான்ஸ் தான் உயிர். அவளோட கோபம், சந்தோஷம், சுகம், துக்கம் எல்லாமே டான்ஸ் தான். மேடம் பால். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாராவது இங்க வந்ததை பாத்தீங்களா? இல்ல மேடம், வேற யாரும் பார்க்கலையே. என்ன மீறி இங்க யாரும் மேடம் வர முடியும்? ஏன் மேடம், ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல இல்ல மேடம், 10 வருஷமா நான் இங்க வாட்ச்மேனா இருக்கேன். நான் வெறும் வாட்ச்மேனா மட்டும் இல்ல மேடம், வாட்ச்மேன் கம், எலக்ட்ரீஷியன் கம், பிளம்பர் கம், மில்க்மேன் கம். வாயை அடக்கு. நீங்களே மேடம்? இல்ல, மது மேடம். என்ன காலையிலே வந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்க? வெட்டி கதையா? என்ன பார்த்தா வெட்டி கதை பேசுற மாதிரியா மேடம் தெரியுது? புரிஞ்சதுல, கிளம்பு. என்னடி ரோஸோட நிக்கிற? நான் வச்சதில்ல, கிஃப்டா வந்தப்போ. மறுபடியுமா? யாரடி இந்த கண்ணாமூச்சி காதலன்? ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் இல்லாம டெய்லி கிஃப்ட் அனுப்புறான். எதுக்குடி இந்த ஹைட் அண்ட் சீக் லவ்?
ஹாய் ஹாய். ஹாய் ஹாய். Hi, Pravalika. Now you are all Yeah, right? fine. Second. Hi. Hi. Hi, how are you? Yeah, fine. ஹாய். Hi. ஏய் என்னடி பயந்துட்டியா? வினோத் பிளேஸ்ல புதுசா வந்திருக்கிற டிஎல். மது, இன்னைக்கு ஜாகிங் கட் பண்ணிட. ஐ மீன் ஜாகிங் போகாம இருக்கலான்னு சொல்ல வந்தேன். என்ன ஜெலசியா? மூஞ்ச பாரு. அந்த ரோஸ வைக்கிற ஸ்ட்ரேஞ்சரை பிடிக்க ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க வந்தேன், அவ்வளவுதான். ஓ, டெய்லி ஃப்ளவர் கிஃப்ட் வச்சுட்டு போறானே உன் பாய் ஃப்ரெண்ட் அவனா? அடிங்க கொன்னுடுவேன். பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னா சாரி பாபா. ஓகே, மவன இன்னைக்கு கதையை முடிக்கிறேன். வா போலாம். இன்னைக்கு எவ்வளவு நேரண்டி பாக்குறது? நீ தலை, நான் பாக்குறேன். அடிக்காதீங்கம்மா, இனிமே பண்ண மாட்டோமா. சிச்சி, இந்த வயசுல இந்த மாதிரி வேலையா? அது பழக்கமாயிடுச்சுமா. என்ன பழக்கமா? ஆமா தாயி, இங்க ஒர்க் அவுட் ஆகலன்னா மேல, அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகலன்னா கீழே. இப்படி பண்ண உங்களுக்கு கேவலமா இல்ல? இதுல என்னம்மா கேவலம்? படிச்சுட்டு வச்சிட்டு போறல்ல. பேப்பர் படிக்கிறது என்னுடைய வீக்னஸ், பேப்பர் வாங்காம இருக்கிறது இன்னொரு வீக்னஸ், யாரோ வாங்கின பேப்பரை திருடி படிக்கிறது இன்னொரு வீக்னஸ். அப்போ ஃப்ளவர்ஸும் கிஃப்ட் வச்சது நீங்க இல்லையா? பேப்பர் வாங்குறதுலயே கன்ஃபியூஸ், இதுல ஃப்ளவர் கிஃப்ட் வேறயா? அட போங்கம்மா. ஆமாம்மா, இந்த வீக்னஸ் யார்ட்டையும் சொல்லாதீங்கம்மா, என்னுடைய மரியாதை போயிடுமா. அம்மா வர்றேன், வரேம்மா. ஹாய் மது. நீயா? நான் தான். ஏ, இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? சும்மா ஜோக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு. மது மது, காலையிலயும் ஜாகிங் வரல? காலையில மூஞ்ச பார்த்தா விளங்கன மாதிரிதான். அப்படின்னா நைட் எங்க பிளாட்டுக்கு வந்துரு. மது மது, வீக்கெண்ட் டூர் பிளான் பண்ணிருக்கேன். 2 days இல்ல, 1 week. ஓ, ஹாப்பி ஜர்னி. உனக்காக தான் நான் பிளான் பண்ணேன். முடியாதுன்னு சொல்லாத. என்னால முடியாது. போகலாம்ல, மூட் இல்லடி. நான் வர வச்சிருவேன்ல. ஓகே சொல்லு. ஓகே. குட் மார்னிங் சார். ஹாய். என்ன சார் செம்ம ஹாப்பியா? ஹாப்பியா? அதான் சார் ஹாப்பி சார். ஓ சார், நீங்களும் கொஞ்சம் மனசு வச்சா நானும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன் சார். இந்தாங்க, இப்ப ஹாப்பியா? ஹாப்பி சார். தேங்க்யூ சார். கொரியர். கொரியர் மேடம்.
சைன் மேம். ரவி, உனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. எனக்கு? ஆமா, உனக்கு தான். சார் ரொம்ப கிளவர் போல. ரூட்டை மாத்திட்டாரு. எப்படியோ 2 அட்ரஸ் அனுப்பிச்சு கிளாரிட்டி கொடுத்துட்டாரு. இதனால உனக்கு என்ன தெரியுது? அவருக்கு காதலிக்கிற மனசு இருக்குன்னு தெரியுது. அப்போ உன் மனசுக்குள்ள காதல் இருக்கா? வெக்கப்படுறியா? மாட்டிக்கிட்ட. என் செல்ல பிரவிக்கு பார்ட்னரா வர போறவர் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மது, மது, கீழே என்னமோ நடந்திருக்கு. என்னன்னு போய் பார்க்கலாம் வா. வா. பிரவி, ஓ காட். மது, ஓ எங்க இருக்கியா? கீழே என்ன வாட்ச்மேன் மர்டர் நடந்திருக்கு. பாவம் ரொம்ப நல்லவரு, என் கூட நல்லா பேசுவாரு. அவரை கொலை பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கு? ஹே, பிரவலிகாக்கு என்னாச்சு? கொஞ்ச நாளா நல்லாதான் இருந்தா. அந்த வாட்ச்மேன் டெட் பாடியை பார்த்து திரும்பவும் ஷாக் ஆயிட்டா. இவ்வளவு சென்சிட்டிவா இருந்தா எப்படி? சரி, நீ என்ன இன்னும் ரெடி ஆகாம இருக்க? ப்ரோக்ராம் மறந்துட்டியா? கிளம்பு, லேட் ஆச்சு. சாரி சஞ்சய், இவளை இந்த கண்டிஷன்ல விட்டுட்டு என்னால வர முடியாது. பிளான் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணது நானு. அப்ப நான் என்ன? சஞ்சய், புரிஞ்சுக்கோ. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பாய். சஞ்சய், சஞ்சய் நில்லு. சஞ்சய் போகாத. சஞ்சய், சஞ்சய் நில்லு. சஞ்சய் நில்லுடா. சஞ்சய் ஒரு நிமிஷம் நில்லு. சஞ்சய், சஞ்சு, try to understand. போட்டும், நம்ம கூட பிரவலிகாவையும் கூட்டு போலாமா? என்னது, நம்ம கூட பிரவலிகாவா? ஆமா, அதுவும் உனக்கு ஓகேனாதான். ஓகே. டேய், இங்கதானடா விட்டுட்டு போனோம். அதான் நானும் பாக்குறேன். எங்க போனா? உங்களுக்கு அறிவே இல்லடா. எல்லாம் உங்களாலதான்.
இப்படியாவும் நினைச்சு நான் பண்ணல. அவ எல்லா பொண்ணுங்களும் மாதிரி கிடையாதுடா. அவ ரொம்ப பாவம். சரி வாங்க போய் தேடலாம். பாத்து பிரவாளிகா, பிரவாளிகா, பிரவாளிகா. ரவி, 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 பிரவளிகா, பிரவளிகா. ரவி, 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 ரவி. Wow, what a marvelous performance. ஏய் அம்மா, எங்க போற நீ? உனக்கு எங்கெல்லாம் தேடணும்? பிரவாளிகா, சாரி பிரவாளிகா, உன்னோட பயம் போறதுக்காக தான் பண்ணமே தவிர உன்னை அழ வைக்கவோ இல்ல நாங்க சிரிக்கிறதுக்காகவோ சத்தியமா பண்ணல. It's okay. அப்போ என் மேல எதுவும் கோவம் இல்லையே? இல்ல. ஐயோ, தேங்க் யூ சோ மச். அப்படின்னா திரும்ப அந்த இடத்துக்கே போயிடலாமா? ஏய், இதுக்கு பேர் தான் சிரிப்பா? எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு. அழகா இருக்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே. கிரண், ப்ளீஸ். உண்மையா சொன்னா மட்டும் பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத. என்ன ஃப்ளர்ட்டிங்கா? கண்டுபிடிச்சிட்டியா? ஹலோ, கூல் கூல். ரவி, ஐ லவ் யூ. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஃபீலும் இல்ல. will you marry me? கிரண், காமெடி பண்ணாத. ரவி, நான் எப்பவுமே ஜாலியா இருப்பேன். என் கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுப்பேன். ஆனா உன் கூட பழகின இந்த கொஞ்ச நாள் ரொம்ப புதுசா ஃபீல் பண்ணேன். இந்த ஃபீல் லைஃப் ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். தெரியல, இதுக்கு பேர் தான் காதலா. கிரண், பிரவாளிகா, சூப்பரா இருக்குல்ல? சரி, ஓகே, சுமாரா தான் இருக்கு. மத்த பசங்கள மாதிரி நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா கண்டிப்பா உன்னை கடைசி வரைக்கும் அழாம பாத்துப்பேன். கிரண் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி அப்படின்னு நீ ஃபீல் பண்ற அளவுக்கு நடந்துப்பேன். இது ப்ராமிஸ், 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 ப்ராமிஸ். இன்னுமா யோசிச்சுட்டு இருக்க? லைஃப் முழுக்க உன்னை அழாம பாத்துப்பேன், என் மேல நம்பிக்கை இருந்தா ஓகே சொல்லுன்னு சொல்லிருக்கான் கிரண். நேர்ல காதல சொல்லாம உன்னை பயப்பட வச்ச அந்த கோழையை விட உனக்கு தைரியம் வரணும்னு நினைச்ச கிரண் உனக்கு உண்மையானவனா இருப்பான். கிரணுக்கு ஓகே சொல்லு, உன் லைஃப் நல்லா இருக்கும்.
நல்லா யோசிச்சியடி. மது, கிரண் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? இல்லையே. எங்க போனா? கிரண், கிரண். ஐயா, எல்லாரும் கிளம்புறீங்க, அப்ப என் கௌரியை கூட்டிட்டு போட்டுமா? சரி சரி, உள்ள இருக்கலான்னு பார்த்து கூட்டிட்டு போங்க. கிரண், 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 கிரண். கிரண், ஐயா, என் கௌரியை காணுங்க ஐயா. என் ஃப்ரெண்டையும் தான் காணும். வாங்க தேடலாம். கிரண், கௌரிமா. கௌரிமா. ஃப்ரெண்டையும் காணோம், அந்த பெரியவரோட பேத்தியையும் காணோம். ஏன் கூட்டு வந்த 2 பேர் பத்தலையா? சார், அவன் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பையன். அவனுக்கு அப்படி எல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. சரி சரி, கம்ப்ளைண்ட் எழுதுங்க. ஐயா, பயப்படாதீங்க, பத்திரமா வந்துருவாங்க. நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க யாரும் இந்த காட்டை விட்டு போக கூடாது, புரியுதா? சரி சார். ஹலோ, வாட்? என்னாச்சு சார்? எப்படி ஆச்சு? ஐயோ, என்ன சத்தி, ஏன் இப்படி நடக்குது? அழாத பிரவி, control yourself. யாரு சார்? கிரணை எதுக்காக சார் கொல்லணும்? இத பார்த்தா மிருகம் கொண்ட மாதிரி தெரியல, இது ஒரு கொலை. பிரவி, please control பிரவி. பிரவி, relax, வா, please பிரவி. உங்களுக்கு யாரு மேல சந்தேகம் இருக்கா? இல்ல சார். இருக்கு சார். அவளுக்கு யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு பிரவி சொல்லிக்கிட்டே இருந்தா. நாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்த அன்னைக்கு கூட யாரோ வந்து ரோஜா பூ வச்சிருக்காங்கன்னு பிரவி சொல்லிக்கிட்டே இருந்தா. மேபி அவனாவும் இருக்கலாம் சார். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவனாதான் சார் இருக்கணும். அன்னைக்கு அந்த பூ வச்சது நீங்க தானே சொன்ன? ஆமா, சந்தோஷமா டூர் என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்துல அனாவசியமா டென்ஷன் ஆக கூடாதுன்னு தான் நான் போய் சொன்னேன்.
தேடிட்டு இருக்கோம், கிடைச்சிருவா. அன்னைக்கு ஒரு ஜீப் மட்டும் இல்ல சார். என்னது? ஆமா சார். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். மது பழக்கம் உயிருக்கு கேடு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போலீஸ்காரன் அடி வாங்க அத்தனை பேருமே பேஷண்ட் தானா? ஆனா உன்னோட பொறுமையை பார்த்தா அதிசயமா இருக்கு. அடி வாங்க உனக்கு ரொம்ப பொறுமை இருக்கு. அதை விட உன்னை அடிச்சு உண்மையை வாங்க எனக்கும் பொறுமை இருக்கு. சொல்றான் வாங்க. இதோ இவன் தான் உங்க ஃப்ரெண்ட கொண்ட கொலைகாரன். ஒத்துக்க மாட்டான், ஒத்துக்க வைக்கிறேன். சிட்டில இருந்து ஃபாரஸ்ட் வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது இவன் தான். பாருங்க, உங்க ஃப்ரெண்டா, எனிமி, ரிலேஷன்? உங்களை இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சொல்ல வைக்கிறேன், இவன் வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எப்பேற்பட்ட கொலைகாரனா இருந்தாலும் ஒரு சின்ன தப்புல சிக்கிக்குவான். சோ இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க எல்லாரும் அரெஸ்ட். ஐ மீன் கெஸ்ட் ஹவுஸ்ல நீங்க போலாம். கொலைகாரன் கிடைச்சிட்டான் தாத்தா. அப்போ என் பேத்தி இன்னும் எதுவும் தெரியல தாத்தா. அம்மா கௌரி, எங்கம்மா போயிட்டு? கௌரிமா, என்ன தவிக்க விட்டுட்டு எங்கம்மா போயிட்டு? கௌரிமா, அம்மா, இந்த தாத்தாவை விட்டுட்டு எங்க
வாமா போயிட்டு கௌரி வாமா. வா போலாம். நீ யாரு, எதுக்கு இங்க வந்த, எதுக்காக இந்த கொலைகள் எல்லாம் பண்ணேன்னு எல்லா உண்மையும் நீயே சொல்லிடு. சொல்ல மாட்ட, நீ சொல்ல மாட்ட. எனக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்டேஷன்ல கேஸ் ரொம்ப கம்மி தான். ஆனாலும் கோர்ட்டு, கேஸ், விசாரணை, இந்த 3rd டிகிரி டார்ச்சர் எதுவுமே எனக்கு பிடிக்காது. துப்பாக்கி எடுத்தமா போட்டமான்னு போய்கிட்டே இருப்பேன். இந்த கோர்ட்ல என்ன கேள்வி கேட்க எவனு கிடையாது. சார் சார் என்ன கொல்லாதீங்க சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். என் பேர் ஆனந்த். பிரவலிகா தங்கியிருக்க அபார்ட்மெண்ட் பக்கத்துல புதுசா வந்திருக்கு. படிப்புக்காக சின்ன வயசுலேருந்தே தனியா இருக்க பழகிட்டேன். என் லைஃப்ல ஒரு நிமிஷமும் சந்தோஷத்தை தேடிட்டே இருந்தேன். தற்செயலா ஒரு நாள் எங்க அம்மா போட்டோவை செவர்ல மாட்டும் போது முதல் தடவையா பிரவலிகாவை நான் பார்த்தேன். அன்னைக்கு என் மனசு ஆனந்த தாண்டவம் ஆடிருச்சு. அன்னைக்கு நின்று அவள் தான் என் சுவாசம், என் உயிர்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம், ஏன் ஒரு வினாடி கூட அவளை பிரிச்சு என்னால இருக்க முடியல. பிரவலிகாவை நான் ரொம்பவே காதலிக்கிறேன். அவதான் சார் என்னோட உயிர். மவனே, கிரைம் ஸ்டோரி சொல்லுடானா உன் லவ் ஸ்டோரியவா சொல்ற? கொலகார பயல, ஏதோ ஒரு கதையை சொல்லி எங்கிட்ட தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? சார், கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு கொலை நடந்துச்சு. எப்படி நடந்தது? தெரியல சார். நாங்க 3 பேரும் ஸ்டேஷன்ல இருந்து வந்த உடனே அவங்க ரூமுக்கு போயிட்டோம். காலையில எழுந்திருச்சு பார்க்கும்போது சஞ்சய். Come on, search. எல்லா இடமும் தேடிட்டேன் சார். எந்த எவிடன்ஸும் கிடைக்கல சார். என் சர்வீஸ்ல எத்தனையோ கிரிமினலை பார்த்திருக்கேன். ஏன் உன்ன மாதிரி பக்கா கிரிமினலையும் பார்த்திருக்கேன். நீ அந்த பொண்ணுங்களோட இருக்கிற 2 பசங்களையும் கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணுங்களோட நெருக்கமா இருக்கலான்னு பாக்குறியா?
நீ இங்க இருக்கும்போது அங்க கொலை நடக்குதுன்னா உன் பிளான் என்ன சொல்லு. பாயிண்ட் பிளாக்ல மேகசின் மொத்தமும் மண்டக்குள்ள போச்சுன்னா பீஸ் பீஸ் தெரியுமா? நான் சொல்றதுல உண்மை சார். எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தம் இல்ல சார். உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா யார் பண்ணது? நீ அமைதியா இருக்கிறதுனாலதான் இன்னொரு கொலை நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கொலை நடக்க கூடாதுன்னா நீ வாய் திறந்து உண்மையை சொல்லணும். சஞ்சய் ரொம்பவே லவ் பண்ணான். நானும் சஞ்சயும் இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். ஆனா இப்போ அவனே என்னை விட்டு போயிட்டா. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ சார். இனி ஒரு நிமிஷம் கூட எங்களால இங்க இருக்க முடியாது. ப்ளீஸ், எங்களுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க இங்க இருந்து கிளம்பணும். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க ப்ளீஸ் சார். ரிலாக்ஸ். இந்த மாதிரி நேரத்துல நீங்க தைரியமா இருக்கணுமா? இல்ல சார், நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நீங்க என்ன சொன்னாலும் சஞ்சய் திரும்பி வர போறது இல்ல. ஓகே, நீங்க கிளம்புங்க. நிஜமாதாமா, நீங்க கிளம்புங்க. பிரபலிகாவை உங்களுக்கு எப்பத்துல இருந்து தெரியும்? காலேஜ்ல இருந்து தெரியும் சார். அவளுக்கு யாரும் கிடையாது. அவளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது நான் மட்டும்தான். ரொம்ப சென்சிட்டிவ். சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பயந்து நடுங்கிடுவா. அவன் மைண்ட் டைவர்ட் பண்ணதான் அவளையும் இங்க கூட்டிட்டு வந்தோம். ஆனா என்னென்னமோ நடந்துருச்சு. ஓகே, சொல்ல மறந்துட்டேன். அக்யூஸ்ட் கிடைச்சிட்டான். நீங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ் விட்டு போறதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல வந்து என்ன பார்த்துட்டு போங்க. ஓகே, நான் கிளம்புறேன். வெல்கம். சார், கிரிமினல். இன்னோசென்ட் கியூட் கிரிமினல். ஜோக் பண்றீங்களா சார்? என்ன உளறீங்க? உளறல, உண்மையை சொல்றேன். ரவியா, அவ எதுக்காக பண்ணணும் சார்? இருமா, அது அவ வாயாலே சொல்லட்டும். சார், இட்ஸ் டூ மச். நான் எதுக்காக கொல்லணும்? ரத்தத்தை பார்த்தாலே பயந்துருவா சார். அவ போய் எப்படி? Shut up, shut up. சார், நான் பயந்தவன் தெரிஞ்சே என் மேல பழி போடுறீங்க. நான் பண்ணல. நீதான் பண்ண. ஐயோ, இல்ல சார். இது போய் கிரண் நான் கொல்லல. மது சஞ்சய் நான் கொல்லல. நான் யாரையும் கொல்லல. நான் யாரையும் கொல்லல. கடந்த சில நாட்களாக நகரத்தின் முக்கிய பகுதிகளில் நடந்த மர்மமான தொடர் கொலைகளுக்கு காவல்துறை நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்துள்ளது. மேலும் கொலை வழக்கில் தொடர்புடையவர் தீவிரவாதியோ அல்லது பயங்கரவாத கும்பலை சேர்ந்தவரோ இல்லை என்பதும், அவர் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரியும் இளம்பெண் என்பதும் தமிழகத்தை பதற்றமடைய வைத்துள்ளது. ஆனால் இந்த கொலைகளை அவர் செய்யவில்லை என்று கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரவலிகா, நான் பேசுறது கேக்குதா? எஸ் டாக்டர். உங்ககிட்ட இருந்து எனக்கு சில பதிலுங்க வேணும். ஓகே டாக்டர். நிறைய கொலை பண்ணதா உங்க மேல குற்றம் சுமத்தி இருக்காங்க. நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? நோ டாக்டர், நான் எந்த கொலையும் பண்ணல. நடந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. believe me டாக்டர். ரிலாக்ஸ். உன் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை நீ ஒத்துக்கணுன்றதுக்காக இந்த கேள்விகளை கேட்கல. உங்க மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கேள்விகளை கேட்கிறேன். ட்ரஸ்ட் மீ. கொலை செஞ்சதா சொல்ல போற அந்த நேரத்துல உங்க மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அது நான் தூங்குறேன் டாக்டர். கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ்.
இதுல சப்கான்சியஸ் தூங்குற ஒரு நிலை. போலீஸ்காரங்க கொலை செய்யும் போது இருந்ததா சொல்லப்படுற ஒரு மனு நிலை. உடலும் மனசும் தனித்தனியா பிரிஞ்சு சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நிலை. பிரவலிகா, நீ கொஞ்சம் ஒத்துழைச்சா திரும்பியும் உன்னை அந்த நிலைக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே டாக்டர். குட். அங்கேயே பார்த்துட்டு அங்க இங்க பார்க்காம அந்த சுத்துறதையே பார்த்துக்கிட்டு சுத்துற அந்த வீல் மேலேயே உன் கான்சென்ட்ரேஷன் இருக்கட்டும். இப்போ நீ ஆழமான தூக்கத்துக்கு போற. உன் கண்கள் அப்படியே பாரமாவுது. நான் பேசுறது மட்டுமே உனக்கு கேக்குது. நான் பேசுறது மட்டும்தான் உனக்கு கேக்குது. You can hear my voice only. Pravalika, you are completely safe. பிரவலிகா, கொலை செஞ்சென்ற குற்றத்தை நீ ஒத்துக்கிறியா? நோ நோ டாக்டர், நோ, நான் பண்ணல. நோ நோ நோ. அவங்க அந்த கொலைகளை பண்ணலன்னு சொல்றாங்க. நோ டாக்டர், அவ இந்த கொலை பண்ணதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. இவ்வளவு சென்சிட்டிவா இருக்க ஒரு பொண்ணு இத்தனை கொலைகளை பண்ணிருக்கான்னா நான் அதை நம்பல. யாரா இருந்தாலும் அந்த ஸ்டேஜ்ல உண்மையை சொல்லிடுவாங்க. சில சமயம் அந்த மாதிரி ரேர் கேசஸ்ல இன்னும் டீப் டிரான்ஸுக்கு கொண்டு போய் உண்மையை சொல்ல வைக்கணும். சிம்பிளா சொல்ல போனா ஹை வோல்டேஜ் யாரா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுவாங்க. அதுக்கு உங்க பர்மிஷன் வேணும். ஷூர் சார். வரேன் டாக்டர். இப்போ உன் கண்கள் பாரமாகுது. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறேன். நான் பேசுறது மட்டும்தான் உனக்கு கேட்குது. பிரவலிகா, என்ன சத்தம் கேக்குது?
எதுவும் கேட்கல டாக்டர். வேற ஏதாவது சத்தம் கேக்குதா? நீங்க பேசுறது மட்டும்தான் கேக்குது. குட். பிரவலிகா, போலீஸ் எதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணாங்க? நான் கொலைகள் பண்ணதுனாலதான். நான் இந்த கதையை நம்புறேன். நீ கொலை பண்ணி, அதுவும் இந்த கைகளால? ஐ டோன்ட் பிலீவ் திஸ். நான் நினைக்கிறேன் போலீஸ் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன் மேல குற்றம் சுமத்தி இருக்காங்க. Am I right? இல்ல டாக்டர், நான் தான் பண்ணேன். What? நீ கொலை பண்ணியா? ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். கொலை பண்றதுக்கான காரணம் என்ன சுத்தி இருக்கிற சூழ்நிலை. அப்படி என்ன சூழ்நிலை? சரி பிரவலிகா, இப்ப நான் உன்னை உன் குழந்தை பருவத்துக்கு கூட்டிட்டு போறேன். We will travel back 20 years. இப்போ உன் வயசு 6. அப்பா, அம்மா, நான் எங்களுக்கு ரொம்ப சின்ன குடும்பம். அப்பா எங்களை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டாரு. அவரோட அன்பை வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ஆனா திடீர்னு ஒரு நாள் எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. நானும் எங்க அம்மாவும் தெற்கு திசை தெரியாம அழுதுட்டு இருந்தோம். தினமும் சிரிச்சிட்டு இருந்த என் அப்பாவோட முகத்தை மறுநாள் காலையில போட்டோல தான் பார்த்தேன். பணக்காரங்க தேவைக்கு அதிகமா சம்பாதிக்கிறது எதுக்குன்னு எனக்கும் என் அம்மாவுக்கும் அன்னைக்குதான் புரிஞ்சுது. கடைசியில ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாம போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றது, எங்க போறதுன்னு புரியாம நின்னப்பதான் செல்லப்பத்தி அங்கிள் எங்க வீட்டுக்கு வந்தாரு. அவர் அப்பாவோட ஃப்ரெண்டு. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஆறுதல் அவர்தான். எங்க அம்மாவுக்கு வேலை வாங்கி தர எத்தனையோ ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போனாரு. ஆனா அவரு இவர்கிட்ட என்ன கேட்டாரு, இவரு அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னு அப்ப புரிஞ்சுக்க கூடிய வயசு எனக்கு இல்ல. ஆனா எனக்கு புரிஞ்சதுல ஒன்னே ஒண்ணுதான், அப்பா மாதிரி அம்மாவும் சம்பாதிக்க கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு டான்ஸ் பிடிக்கும்னு அம்மா என்ன டான்ஸ் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. வயசுல காலில் சலங்கையை கட்டினேன். டான்ஸ் பண்றதுலயே இன்னொரு 6 வருஷம் கழிஞ்சிருச்சு. தினமும் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்த மாஸ்டர் அவரோட கைகள் புதுசா டான்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல எனக்கு வெறுப்பா இருந்துச்சு, ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா எதுவும் பண்ண முடியாத நிலைமை. மாஸ்டர் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அந்த கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்காக என் காலில் சலங்கையை கட்டி நானே ஆட ஆரம்பிச்சு என்னை சமாதானப்படுத்திக்கிட்டேன். அன்னையில இருந்து நான் பாக்குற இந்த சமூகம் மாறிடுச்சு. நேத்து வரைக்கும் அழக கண்ட சமூகம் இன்னைக்கு நான் ஆசையா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. படிப்பா முடிச்சு என் சொந்த காலில் நிக்கிற நேரம் வந்தது. சாஃப்ட்வேர் கம்பெனில எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது. அந்த சந்தோஷத்தை கொண்டாட வீட்டுக்கு கிளம்பும் போதுதான் செல்லப்பத்தி அங்கிளை மீட் பண்ண. ஹாய் அங்கிள். ஹாய் பிரவலிகா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ? ஐ அம் ஃபைன் அங்கிள். அங்கிள் எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. அப்படியா? வாழ்த்துக்கள். முன்ன விட ரொம்ப அழகாயிட்ட. ஒர்க் டென்ஷன்ல இருந்து நான் உன்னை கண்டுக்கவே இல்ல. என்ன எல்லாத்து முன்னாடியும் மானத்தை வாங்கலான்னு பாக்குறியா? நான் யாரு,
எனக்கும் உங்க அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியுமா? அந்த நேரத்துல இவரை விட என் அம்மா மேலதான் எனக்கு கோபம் அதிகமா இருந்துச்சு. ஏய், என்ன ஆச்சு உனக்கு? சலபதி அங்கிளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அம்மா 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 பிரவலிகா, உன் மேல நான் கோவப்பட்டாலும் எல்லா பாரத்தையும் உன் மேல சுமத்தினாலும் நான் உன்னை விட்டு போகல. என் பொண்ணை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படியே பார்க்குற சந்தோஷம் எனக்கு போதும். உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் உன்னைய இந்த அளவுக்கு ஆளாக்குவதே என் லட்சியமா இருந்ததே தவிர அதுல தப்போ சரின்னோ பார்த்து கவலைப்படலை. இப்ப எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சு நடந்துக்கிற பொண்ணுன்னு இத மாத்தி காட்ட போராடணும். இந்த உலகத்துல என் பொண்ணை விட்டுட்டு தனியா போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணு இந்த சமூகத்துல தனியா வாழ்றது எவ்வளவு கஷ்டமெல்லாம் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். செலப்பதி மட்டும் இல்லை, இன்னும் இந்த மாதிரி ஆளுங்க உன்னை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு கஷ்டம் வரும்போது கண் கலங்கி நிக்க கூடாது, அதை எதிர்த்து போராடணும். அந்த மாதிரி நீயும் வரணும். என் பொண்ணால எதையும் சமாளிக்க முடியும். இப்படிக்கு உன்னோட அம்மா. ஒண்ணு இல்ல, ரிலாக்ஸ். இப்ப குழந்தை பருவத்துல இருந்து சமகாலத்துக்கு வா. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ரிலாக்ஸ். பதட்டப்படாத. கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை தர. ஸ்லோவா ஓபன் யுவர் ஐஸ். ஓபன். ஓபன். சார், காஃபி. Have some hot coffee. Come on, get up. Come. உங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? நான் தன்னந்தனியாளாயிட்டேன். எனக்குள்ள இருந்த கோபம், வெறி, சோகம் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆசையா பாக்குற ஆண்கள் மேல எனக்கு கோபம் வந்துச்சு. அம்மாவோட வாழ்க்கையை நாசமாக்குன செல்லப்பத்தி அங்கிள் தான் எனக்கு முதல் எதிரி. அவனை முதல்ல கொல்லணும். கொன்னுட்டேன். சலபதி அங்கிள கொன்னுட்டியா? கொன்னுட்டேன். அந்த மாதிரி நான் இனிமே வாழக்கூடாதுன்னு கொன்னுட்டேன். அக்கா தங்கச்சி யாருன்னு தெரியாது தெரு நாய் அது. அதான் செத்துட்டான். அதுக்கப்புறம் ஒருத்தியான எனக்கு மது ஃப்ரெண்ட் ஆயிட்டா. எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு கொஞ்ச நாளே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. ஒரு நாள் ஆபீஸ்ல What is this, Pravalika? What happened, sir?
வார் ரூம்ல கிளியரா பிரசன்டேஷன் கொடுத்திருக்கேன். சரியா ஃபாலோ பண்ணலையா? வாட் இஸ் திஸ்? சாரி சார். இத பாஸ் கிட்ட கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? ரியலி சாரி சார், பட் இட்ஸ் வெரி ஸ்மால் மிஸ்டேக். ஓ, ஸ்மால் மிஸ்டேக். மிஸ்டேக் ஸ்மாலா பிக்கான நீயே டிசைட் பண்றியா? ஜிஎல் என்ன லூசு நினைச்சியா? நோ சார். கம் டு மை கேபின். Sit. It's okay sir. Sit down. பிரபலிகா, சின்ன பசங்க தப்பு பண்ணா தலையில தட்டி வேலை வாங்கலாம். ஆனா நீ சின்ன பொண்ணு இல்ல. சாரி சார். நீ மிஸ்டேக் பண்ணிருக்க. நம்ம பண்ண தப்புக்கு தண்டனை ஏதாவது இருக்கும் இல்லையா? பனிஷ்மெண்டா சார்? பிரபலிகா, கூல். இட்ஸ் நாட் லைக் தட். பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் என்ன ஸ்கூல் வாத்தியாரா? இது பாஸ் வரைக்கும் போகாம நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் மை ப்ராமிஸ். Thank you sir. Only thank you. உன்னை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. You're gorgeous, simple, cute and hot. அப்படியே ஒரு நைட்டியும் கூட. ஏய், கூல். இப்போ உன் ஜாப் என் கையில இருக்கு. உன் வேலை போய் கம்பெனி விட்டு வெளியில போறியா, இல்ல என் கூட ஒரு நாள் நைட் ஸ்பெண்ட் பண்றியா? நீயே முடிவு எடுத்துக்கோ. ஏய், நல்ல கிஃப்ட் வேணாலும் வாங்கி தரேன். வீக்கெண்டுக்கு இன்னும் 2 days டைம் இருக்கு. நீ ஓகேன்னா இதே ஆபீஸ்ல வீக்கெண்டுக்கு இதை விட சேஃபான ஒரு பிளேஸ் வேற எங்கேயுமே இருக்காது. நல்லா யோசி. Yes! Welcome. Please sit down. நான் போட்ட பிளான் படி நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நீ வருவியா இல்லையான்னு ஏதோ ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. எப்படியோ வந்துட்ட. தேங்க்ஸ். You're looking so beautiful. உன்னை இப்படி பார்க்கும்போது அனாவசியமா ஒன் டைம்னு சொல்லிட்டோம்னு தோணுது. எனக்கு என்னவோ இப்போ நீ லைஃப் ஃபுல்லா போகணும்னு தோணுது. இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் டே. By the way, are you virgin? மேல் அதிகாரின்ற திமிர்ல செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பண்ற அந்த மிருகத்தை கொன்னுட்ட. அது சரி. உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற வாட்ச்மேன் எப்படி செத்தாரு? எல்லாரும் அவரை நல்லவர்னு சொல்றாங்க. அவன் ஒரு பசுத்தோல் போத்திருக்கிற புலி.
சொல்லுங்க. என் தாவானை உங்க பால்கனில விழுந்துருச்சு. வாங்க. மேடம். நீங்க போய் எடுத்துட்டு இருங்க. நான் வரேன். மேடம். என்ன குஞ்சப்பன், என்ன வேணும்? ஒண்ணு இல்ல மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டிட்டு போலான்னு வந்தேன். இது கொஞ்சம் பாருங்களேன். என்ன இது? அது முதல்ல கொஞ்சம் பாருங்க. என்ன பண்றதுன்னே தெரியல ஜான். சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கோவப்படுறாரு. கிட்ட வராரு, திடீர்னு தள்ளி விடுறாரு. சாடிஷ் மாதிரி பிஹேவ் பண்றாரு. அவரு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. பாப்பாக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கு. அம்மா அப்பா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல ஜான். ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் வேணா உனக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஆனா இதை பத்தி உன் ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு என் மேல சந்தேகம் வந்து ப்ராப்ளம் பெருசாயிரும். குழந்தைய கூட சந்தோஷமா இருக்க வை. அவர் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. தேங்க்யூ ஜான். இதெல்லாம் உங்ககிட்ட சொன்ன பிறகுதான் என் மனசு இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஓகே சேலு, ஓகே ஓகே. இதுக்கு என்ன இப்போ? என்ன ஒரு நட்பு இல்ல. இப்போ அத வால்யூம் இல்லாம பாருங்களேன், உங்களுக்கே புரியும். இது மட்டும் உங்க சேடிஸ்ட் ஹஸ்பண்ட் பார்த்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்ன பிளாக்மெயில் பண்றியா? ஓ, நீங்க அது பிளாக்மெயில் சொல்லுவீங்களா? எவ்வளவு பணம் வேணும்? சீச்சி, என்னங்க நீங்க? காசுக்காக இப்படி ஒரு காரியம் பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமானவன் கிடையாதுங்க. அப்புறம் வேற என்ன வேணும்? சமைச்சு சாப்பிட்றவனுக்கு ஒரு வீட்டு சாப்பாடுங்க. என்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கு பல வீட்டு சாப்பாடு. அதான், அதுதான் நீங்க நினைக்கிறதுதான். உங்க சேடிஸ் ஹஸ்பண்ட் கூட இருக்கிற மாதிரி அப்பப்ப என் கூடயும் அடி செருப்பால ராஸ்கல். கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் இப்படித்தான். ஆனா போக போக பழகிடும். இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை லேடிஸோட வண்டவாளமோ இதுலதான் இருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஐயோ வேணாம் மேடம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. அப்படின்னு பைப்பு நினைச்சியா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, பரவாயில்ல, நான் உள்ளதான் போவேன். ஆனா நீங்க ரோட்டுக்கு போயிடுவீங்க. பரவாயில்லையா? உங்களுக்கு மானம் போகும். பரவாயில்லையா? அப்புறம் நடு ரோட்ல நின்று எல்லாரையும் வா வான்னு கூப்பிடணும். பரவாயில்லையா? அதனால மேடம் சொல்றேன், நடு ரோட்ல விக்கிற தக்காளி வெள்ள கூட ஏறி போச்சு. அதனால பேசாம நான்வெஜ்க்கு மாறிடுங்க. நான்வெஜ் மட்டும் தான் பெஸ்ட். அதான் பாத்துங்களா? சொர்க்கம் மதுவில்லே, சொக்கும் அழகிலே. யாரது? யார? பகல்ல வந்தா பிரச்சனை ஆயிட்டு நைட்ல வரியா? தாத்தா வர வந்துட்டு அண்ணவன் படிச்சா என்கிட்ட கொடுத்தா அண்ணன் பேரு ராஜான்னு அனுப்பி வச்சா. எங்க இருக்க? அங்க
எங்க இருப்பதோ போய் பார்க்கலாமே. ஏய், எங்க இருக்க? இந்த சொசைட்டில வாழற எல்லாருக்குமே ஒரு டாக்டர், ஒரு டீச்சர், ஒரு டிரைவர், ஒரு வாட்ச்மேனோட அவசியம் இருக்கு. எவ்வளவு நம்பிக்கையோட நாம அவங்க கிட்ட போறோம். ஆனா அவங்க அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா சஞ்சயும் கிரணும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்கள எப்படி? ஃப்ரெண்ட்ஸா? பாய் ஃப்ரெண்ட் இங்க கல்லு மாதிரி இருக்கிறேன். ஆனா அவ ஃப்ரெண்டு கூட அங்க இருக்கிறா. நான் முக்கியமா இல்ல அவ முக்கியமா? ஐயோ, இப்படியே சொல்லி சாவடிக்கிறா. தயவு செஞ்சு மூடிட்டு சரகடி. டேய், அந்த பிரவீன் பண்ற வேலையில எனக்கு போதே ஏற மாட்டேங்குதுடா. இதெல்லாம் எடுத்துக்கலாமா சார்? எடுத்துலாம். அப்படியே ரூம்ல கொஞ்சம் தண்ணி வச்சிரு, ரொம்ப தாகமா இருக்குது. சரிங்க சார். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க மச்சி. ஆனா ஒண்ணு, நாளைக்கு மட்டும் அந்த பிரவாலிகா இங்க இருந்தா அவன சத்தியமா உன்ன நான் பாத்துக்கிறேன்டா. நீ போடா, பாட்டு வீட்டுல உடச்சிட போற. ஐயோ, கிரண், என்னடா உனக்கும் தாகமா இருக்குதா? போ. She's dead. ஒரு பொண்ணு சொசைட்டில நடமாடணும்னா, தனியா வாழணும்னா எத்தனையோ காம வெறியர்கள் கிட்ட இருந்து தப்பிக்க வேண்டியிருக்கு. காய்கறி விக்கிறவன்ல இருந்து கேப் டிரைவர் வரைக்கும், வாட்ச்மேன்ல இருந்து ஆபீஸ் பாய் வரைக்கும் எல்லாரும் பொம்பளைங்கள கேவலமா பாக்குறாங்க. 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் யாரையும் விடல இந்த காம வெறியர்கள். வேற எங்கேயும் எதுக்கு சார்? இங்கே இருக்கிற உங்க அட்டெண்டர் நீங்க காஃபி வாங்குறதுக்குள்ள என்னையே உத்து உத்து பாக்குறான். ஆட்டோல பஸ்ல போகும்போது பெண்கள் அடிச்சு அதுல சுகத்தை அனுபவிக்கிறாங்க. 4 பேருக்கு முன்னாடி சொல்ல முடியாம முழங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க.
என் தோழி சகோதரிக்கு நான் சொல்றது ஒண்ணுதான். இனிமேலாவது வாயை தொடங்க. ஆம்பளைங்கிற திமிரில உங்களை அவமானப்படுத்துறவங்களை செருப்பால அடிங்க. பெண்கள் கிட்ட தவற நடந்துக்கிற ஆண்களை அவங்களுக்கு ஆசை இல்லாம செஞ்சிருங்க. இந்த வழக்கில் எல்லா சாட்சிகளையும் ஆதாரங்களையும் பரிசீலித்த பின் குற்றவாளியாக கருதப்படும் செல்வி பிரவலிகா அவருடைய மனநிலை பாதிப்புதான் இந்த குற்றங்களுக்கு காரணம் என்று இந்த நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் செல்வி பிரவலிகாவை மனோதத்துவ சிகிச்சை முறைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. பிரவலிகா, நான் ஒரு டாக்டரா உன்னை பார்க்க வரல. என் போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு ஒரு சாதாரண மனுஷனா இங்க வந்திருக்கேன். உனக்கு எந்த ஒரு மனவியாதியும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் ஏன் ஒரு பொய் சர்டிபிகேட் கொடுத்தேன்னு உனக்கு தெரியுமா? இந்த சமூகத்துல இருக்கவங்க எல்லாருமே உன்னை சப்போர்ட் பண்றாங்க. நான் உன்னை சப்போர்ட் பண்ணலன்னா அந்த மோசமானவங்களை நானும் ஒருத்தன் ஆயிடுவேன். உன் மனோதைரியம் முன்னால என் அனுபவம் ஒன்றும் பெருசு இல்லை. நீயா மனசை திறந்து உண்மையை சொன்னியே தவிர நான் ஹிப்னடைஸ் பண்ணல. நான் என் கடமைக்கு துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல, உனக்கு நியாயம் கிடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ டாக்டர். நான் பண்ண வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கு. ஆண்டவன் உங்க மூலமா அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. சுதா, காஃபி கொண்டோமா? பிரவலிகா, இந்த பெயரை ஞாபகம் இருக்கிறதா? கடந்த ஆண்டு தொடர் கொலைகளை கைது செய்யப்பட்டாலும் பல பெண்களின் மனதில் தைரியத்தையும் நம்பிக்கையும் வைத்தவர். இன்று மனநிலை குணமாகி சமூகத்திற்கு வருகிறார். அன்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரவலிகாவை இன்று இந்த சமூகம் எப்படி ஏற்றுக்கொள்ள உள்ளது என்பதை இனி பார்ப்போம். தேங்க்யூ டாக்டர். நான் பண்ண வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கு. ஆண்டவன் உங்க மூலமா அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. ஹலோ மிஸ்டர் ஆனந்த். சொல்லுங்க சார். எங்க இருக்கீங்க? நான் இங்க ஹாஸ்பிடல் முன்னாடி தான் சார் இருக்கேன். அங்கே இருங்க, நான் இதை வந்துட்டு இருக்கேன். ரவி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. எங்கே போகிறோம்? ஃப்ளாட்க்கு. உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். வேற எங்கேயாச்சும் போகலாமா? சரி. சார் சார், அதோ பிரவலிகா சார். எங்க? ரவி, என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? Anyhow, I miss you so much. Sanjay! What happened? Oh my God! இது குடிபோதையில தெரியாம பண்ணிட்ட மது. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் மது. மது, ப்ளீஸ் மது. இது என்னடா பண்ணீங்க? அட பாவிங்களா! இருக்கிற டென்ஷன்ல உன்னை கொன்னில. அவ என்னோட லவ்வரா. ஏய் சொல்றா. தெரியாம நடந்துருச்சு, புரிஞ்சுக்க மது. எப்படியாவது இந்த ப்ராப்ளம் நீ தான் சால்வ் பண்ண மது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ மது. ப்ளீஸ் மது, ப்ளீஸ் மது.
அப்பாவி பொண்ணான கௌரிய கொல்றப்போ கொஞ்சம் கூட பரிதாபம் இல்லையா உனக்கு? கூட இருக்கிற பெண்களுக்கு அநியாயம் நடக்கும்போது தொட்டி கேட்காத ஒண்ணு மாதிரி பெண்களால பெண்ஜாதிக்கே அவமானம் பண்றது மட்டும் இல்ல, அந்த தப்ப மறைக்கிறதும் தப்புதான். குற்றங்கள் செந்நீரிலே சுற்றங்கள் கண்ணீரிலே கெட்ட பின் கண்ணுக்குள்ளே சூரியன் தெரிவதில்லை. குற்றங்கள் செந்நீரிலே சுற்றங்கள் கண்ணீரிலே கெட்ட பின் கண்ணுக்குள்ளே சூரியன் தெரிவதில்லை. பெத்தவள தெய்வம்னு கும்பிடு போடும் புள்ள பாசம், மத்தவள தாசின்னு குப்பை போட்டு செய்யும் நாசம். கஷ்டப்பட்டு பாடுபட்டு பேரெடுத்து வாடாண்ணா, குத்துப்பட்டு வெட்டுப்பட்டு சாயுறதே சரிதானா? குற்றங்கள் செந்நீரிலே சுற்றங்கள் கண்ணீரிலே கெட்ட பின் கண்ணுக்குள்ளே சூரியன் தெரிவதில்லை. மோசம் பண்ணி நாசம் பண்ணி பார்த்தவனெல்லாம் வாழ்ந்தது இல்லையடா. பெண்ணாச மண்ணாச கொண்டவனெல்லாம் கண்டது சாம்பலடா. கெட்ட குணம் விட்டு புட்டா சட்டம் நமக்கு நண்பனடா. குற்றத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு புதிய ஜென்மமேடுடா. குற்றங்கள் செந்நீரிலே சுற்றங்கள் கண்ணீரிலே கெட்ட பின் கண்ணுக்குள்ளே சூரியன்